நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் இந்த வார்த்தை நீங்கள் கேட்கின்றபடியினால இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம சொந்த வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். அது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்ல விஷயம், பாக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்ப்பது போல, எனக்கு மனசுக்கு பிடிச்சது போல காரியங்களை நான் பெறணும், மேன்மையை நான் அடையணும், நல்ல நல்ல ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கணும், நல்ல சரீர ஆரோக்கியம் எனக்கு உண்டாயிருக்கணும், செல்வ திரட்சிகள் என் வாழ்வில் உண்டாயிருக்கணும், நான் போகையிலும் வருகையிலும் ஞான விவேகத்தோடு நான் செயல்படணும், நான் தொட்டதெல்லாம் துலங்கணும், என் வாழ்வின் எல்லா இடங்களிலேயும் உச்சிதமானவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் நமக்கு இருப்பது தவறுகள் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுவதிலேயே கவனத்தை அதிகமா செலுத்துவாங்க. இந்த காசை பெற்றுக்கொள்ளணும், அவங்க கிட்ட இருந்து மதிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவங்க கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொள்ளணும், அவங்க கிட்ட இருந்து சில உச்சிதங்களை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும் 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 பெற்றுக்கொள்ளணும்ன்றதுலயே குறிக்கோளா இருப்பாங்க. நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஆனா நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு அழகான பிரமாணம். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாக சொல்லுகின்றார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? நிம்மதியை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? நல்வாழ்வை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் காலங்கள் கடந்துகிட்டே இருக்கு. அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அநேகருடைய வாழ்க்கையில அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எனக்கு ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, திறமை இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எனக்கு ஒன்னும் சொல்ல வேணாம், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு எல்லாம் தப்பு தப்பா போகும். அதுக்கப்புறம் ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல, நான் ஏன் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு மன சஞ்சலத்தோடு கூடவே இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, அவருடைய ஆய்வு கூடத்தில் சில ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொள்ளும் பொழுது அவருடைய உதவியாளரை பார்த்து அந்த விஞ்ஞானி சொன்ன ஒரு வார்த்தை, நான் இப்போ ஒரு புதிய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புல நான் இறங்கி இருக்கேன். எந்த பொருளை ஆனாலும் கரைந்து விடும், மறைந்து விடும், அப்படிப்பட்ட ஒரு திரவத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த திரவத்தை எந்த ஒரு பொருட்கள் மேல் ஊற்றினாலும் அது காணாமல் போய்விடும், அப்படிப்பட்ட ஒரு திரவத்தை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொன்னாராம். உடனே அவருடைய உதவியாளர் சொன்னாரா, ஐயா, எந்த ஒரு பொருளையும் கரைக்கக்கூடிய ஒரு திரவத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த திரவத்தை எந்த பொருளை நீங்க ஊத்தி வைப்பீங்க, எந்த ஒரு பொருட்குள்ள அதை நீங்க அடக்கி வைப்பீங்க? அப்பதான் சயின்டிஸ்டுக்கு ஒரு ஞானம் புரிந்ததாம், உதித்ததாம். என்னுடைய உதவியாளர் என்னை விட ஞான விவேகத்துல குறைவுள்ளவனா இருந்தாலும் இவ்வளவு ஞானமா சொல்லியிருக்கானே அப்படின்னு புரிஞ்சு அந்த காரியத்தை தெரிஞ்சு அவர் சொல்றாரு, என் உதவியாளனிடத்திலிருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். அவர் என்ன பண்ணல, உதவியாளனை பார்த்து உனக்கு எல்லாம் தெரியுமா, பேசாம இரு, கம்முனு இரு, எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவர்
அதிமேதாவித்தனத்தை காண்பிக்கவில்லை, கற்றுக்கொண்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் பயனுள்ள விஷயங்களை அவர் கண்டுபிடித்தார் என்று ஒரு சரித்திர ஆய்வு சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தார் மூலம் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். சில அனுபவங்கள் மூலம் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். சில நபர்கள் மூலம் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கவனத்தோடு இருங்க. எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம், இவங்க கிட்ட இருந்து எதை நம்ம கற்றுக்கொள்ளலாம், இவங்க கிட்ட இருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கற்றுக்கொள்வதிலேயே அதிக கவனத்தை செலுத்துங்கள். நிச்சயமாய் தரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு, உங்கள் நல்வாழ்வுக்கு நலமான இளைப்பாறுதல்கள் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த மனநிலையில் இருக்காதீர்கள். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களை விட படிப்பில் குறைந்தவர்கள், சாதாரணமானவங்க நீங்க நினைப்பீங்க, அவங்க கூட சில அழகான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆகவே எப்படிப்பட்டதாய் இருந்தும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நலமானதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே கவனத்தோடு இருங்கள். இந்த நாளிலும் நீங்கள் பயணிக்கும் பொழுது, நீங்கள் தொழில் செய்யும் பொழுது, உங்கள் கடமைகள் நிறைவேற்றும் பொழுது, வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனித்து கேட்கும் பொழுது, அவர் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நலமான வளமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த நாளிலும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகளை காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் வி சேதுபதி, சிஸ்டர் ஏ கிரேசா, சிஸ்டர் எஸ் மரியா, சிஸ்டர் வி ஷர்மிளா, சிஸ்டர் ஆர் சாந்தி, பிள்ளைகள் எஸ் சாரதி, வி கிரேசி, அதுபோல் திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் ஆர் ராமானுஜம், கலாவதி தம்பதியார், சகோதரர் டி சுஷில் குமார், ரீனா தம்பதியார். அதுபோலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஜூலை மாதம் 6ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எஸ் ஷக்கீலா, சிஸ்டர் சி ஆர் அக்ஷயா நந்தினி, அன்பு பிள்ளை எம் அஸ்வந்த். திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் ஆர் சதீஷ் சித்ரா தம்பதியார், பிரவீன் குமார் ஷர்மிளா தம்பதியார். கர்த்தர் அற்புதமான பிள்ளைகளை ஆசீர்வதித்தருள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. முது பிள்ளைகள் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே அநேக வளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சைகள் இருக்கிறது அப்பா. அதுபோலவே அதை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு தாழ்மை, அவைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பொறுமை, கற்றுக்கொள்வதற்கான ஒரு நிதானம், கற்றுக்கொள்வதற்கான ஒரு கீழ்ப்படிதல், கற்றுக்கொள்வதற்கான ஒரு தெய்வீக கவனம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. நீர் சொன்ன சத்திய வார்த்தையின்படி என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதை பிரதானப்படுத்தட்டும். அதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் உடைய பிள்ளைகள் வாழ்வில் தங்கியிருக்கட்டும் தகப்பனே. தேவ சமாதானமும் கிருபையும் உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வதன் மூலம் உண்டாகக்கூடிய அனைத்து வளமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 6ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவரீர் உம்முடைய வலக்கரத்தை நீட்டி அற்புதமான பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, நாட்களை, காலங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி நீர் செய்தருள வேண்டுமென உடைய வல்ல நல்ல நாமத்தினால பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.